ஐவிஎஃப் ப்ரொசீஜர்ல என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த விமெனோட ஹெல்த்தி எக்ஸ வந்து நம்ம எடுப்போம். அது oocyte ரிட்ராக்ஷன் சொல்றது. அத எடுத்துட்டு ஒரு லேப்ல வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்பெர்ம் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்மாவும் இருக்கலாம், இல்ல டோனர் ஸ்பெர்மாவும் இருக்கலாம். அத வளர்த்துவாங்க. அந்த எடுக்கிற அந்த ப்ரொசீஜர்ல அந்த விமென் வந்து நெறைய டேப்லெட், இன்ஜெக்ஷன், அந்த பெயின் இது எல்லாத்தையுமே அவங்க கோ த்ரூ பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்த்தும்போது டேஸ் வைஸா அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ் அப்படின்னு 5 நாள் கருவா அது எப்படி உருவாகுதுங்கிறத பார்ப்பாங்க. அது ஹெல்தியா இருக்காங்கிறத பார்ப்பாங்க. இது ஹெல்தியா சிலருக்கு அப்பயே வந்துரும். 5 நாள் கரு ஹெல்தியா வந்துருச்சுன்னு. சிலருக்கு அந்த ஸ்டேஜ்லயே வரலங்குவாங்க. அப்ப அந்த விமென் அந்த டைம்ல கோ த்ரூ பண்ண பெயின், அந்த ஹோப்பு அது பிரேக் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு வலி வரும்ல. என்னடா அது! நம்ம நல்லது தானே நெனச்சோம். நம்ம ஆசைப்பட்டது தப்பா? குழந்தைங்கிறது அவங்களுக்கு ஒரு ஏக்கமா மாறுதுல்ல. அப்ப அங்க ஹார்ட் பிரேக் ஆகுதுல்ல. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். கிராஸ் பண்ணி அந்த எக் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 சைக்கிள் வெயிட் பண்ணிட்டு, அவங்களோட எண்டோமெட்ரியம்ம ரெடி பண்ணுவாங்க. அவங்களோட கர்ப்பப்பையில இருக்க எண்டோமெட்ரியம்ம டேப்லெட்ஸு இதெல்லாம் குடுத்து கரெக்ட்டா அந்த இவங்க டார்கெட் பண்ற வரணும்னு சொல்லி வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 நாள் கருவா இருக்கு இல்லையா? அத எடுத்து அந்த எண்டோமெட்ரியம்ல வைப்பாங்க. இது வரைக்கும் தான் டாக்டரோட கையில இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ அந்த எண்டோமெட்ரியம்ல எப்படி ரியாக்ட் பண்ணி, எப்படி வளருதுங்கிறது எதுவுமே நம்மளால டிசைட் பண்ண முடியாது. இந்த டைம்ல தான் அவங்க இந்த மந்த் எப்படியும் கன்சீவ் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு ஹோப்போட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நெகட்டிவ்னு வரும்போது அந்த விமெனோட வலிய எப்படி சொல்வீங்க? ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாவும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எமோஷனலாவும் நம்மளுக்கு நேச்சர் இல்ல. நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் தான்னு சொல்லி அவங்க வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அந்த பெயினு சாதா பெயின் கிடையாது. அது கோ த்ரூ பண்ண ஒரு விமென்க்கு மட்டும் தான் தெரியும். "என்னடா இது நமக்கு கிடைக்கலையா?" அப்படிங்கிறது ஏக்கமா மாறும். அது பயங்கரமான ஹார்ட் பிரேக் பா அது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அத கோ த்ரூ பண்ண ஒரு விமனால மட்டும் தான் அத சொல்ல முடியும்.